ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்க எடுப்பாங்கிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. பொன்னாங்கண்ணி கீரை அது வந்து சிவப்பில் பச்சை கீரை எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம் கொண்டக்க மண்டக்க வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் 3 பல்லு பூண்டு பெரிய சைஸ் நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 ஸ்பூன் சீரகம், சின்ன சீரகம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகா. அதுக்கப்புறம் இறக்குறப்ப தேங்காய் துருவல் போட்டு கிண்டி இறக்கிற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சட்டி சூடாகிடுச்சு. இப்போ தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் ஹீட் ஆனது நல்லா எடுத்து வச்சுருக்காங்க. நல்லா எடுத்து வச்சேன் இல்லையா, எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வளர்ந்துட்டு நல்லா வளர்ந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சேர்த்து கீரையும் சேர்த்து வதக்கிடலாம். அதுக்கு நிறைய தெரியும். ஒரு வதக்கணும் கொஞ்சம் எடுத்து நல்லா வதங்கிருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இருக்கும் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு ஃப்ரை ஆகி இந்த வந்துடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கீரை. செகண்ட் கூட இல்லை, அப்படியே வச்சுட்டோம். வதக்கவும் இன்னும் கொஞ்சம் ஆகிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியெல்லாம் அந்தளவுக்கு வற்றி நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ண வேண்டியதான். அதுக்கு முன்னாடி இதில் போட்ட வெள்ளைப்பூ பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு, ஆனால் முழுசாக இருக்குது. அப்படி தான் நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். ஸோ இதை அப்படியே விட்டுலாம் இதையோடு சேர்த்து அது சேர்த்து நம்ம இதுக்குள்ளே போய்